முதல்ல ஒரு விஷயத்த பார்த்து சென்சேஷன் ஆகக்கூடாது. ஒரு விஷயத்த பார்த்து டிப்ரெஷன் ஆகக்கூடாது. பல செயல்கள ஒரே நேரத்துல திங்க் பண்ணக்கூடாது. வந்தா கூட நீங்க யோசிக்கிறத முதல்ல நிறுத்தணும். அப்ப ஒரு இயல்பு தன்மைக்குள்ள வர கத்துக்கணும். ஒரு ஒரு ஞானம் அடைஞ்சிட்டு கூட நிறைய ஞானிய, "டேய் நீ ஞானம் அடைஞ்சிட்டடா, இங்க இருக்காதடா, போடான்னு" சொல்லி குருநாதர்களே விரட்டி விட்டுருக்காங்க. "நீ இங்க இருக்கக்கூடாதுடா, நீ போடா, நீ ஞானம்" "இல்லங்க குருநாதா, நான் உங்கள விட்டு போமாட்டேன்." "டேய் போடா" அப்படின்னு துரத்தி விட்டுருக்காங்க. அப்ப அவன் பார்த்துக்கங்க, ஞானம் அடைஞ்சதே தெரியாத அளவுக்கு இருக்கிறான்னா, அவன் என்ன மாதிரி சென்சேஷன்ல இருக்கிறான். இப்ப நீங்க என்னன்னா, அந்த டிப்ரெஷனுக்கு ஏன் போறீங்க அப்படின்னா, உங்களையே அறியாம நீங்க போய் அங்க அழுத்திக்கிறீங்க. நான் அடையறலையோ, நான் சரியா தியானம் பண்ணலையோ, நான் போறது சரியா இல்லையோ, போற பாதை கரெக்ட் தானோ, இல்ல போய் எப்படியாவது பார்த்தரணும், அதை எப்படி அதை ஏன் வச்சுக்கிறீங்க? அப்புறம் கடைசியா சொல்றீங்க எனக்கே தெரியலங்கிற, உங்களுக்கு தெரியாம எப்படி நிகழும்? நீங்க அடிப்படையா ஒரு 2 நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பிளைனா எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழலுக்கு, எனக்கு பெரிய பெரிய விஷயம் வந்தா கூட அது ஒண்ணும் இல்லாத மாதிரி உங்களை நீங்க தக்கையா மாத்திக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குங்க. சரியா? அதுதான் வேணும். நீங்க உங்களுக்குள்ள ஒரு அழுத்தத்தை வச்சுக்கிட்டு அது தெரியலன்னா, உனக்குள்ள இருக்கிற அழுத்தத்தை நீ உனக்கு தெரியலன்னா வேற எவனுக்கு தெரியும்? சொல்லு. உனக்குள்ள ஒரு அழுத்தம் ஏற்படுதுன்னா எப்படி ஏற்படாம இருக்கும்? ஒன்னெல்லாம ஏற்படுமா? நீ தானே அந்த அழுத்தத்துக்கு காரணமான ஆளு. முதல்ல ஒருத்தன் அவனை அழுக விடுறான்னா, அழுகிறது நீயா அவனா? அப்ப அவனும் காரணம், நீயும் காரணம். ஒண்ணு அவனை ஒளி, இல்ல உன்னை ஒளி. 2 பேருமே ஒழிக்கலன்னா அழுதே செத்து போவீங்க 2 பேரும். புரியுதுங்களா? செத்தவன் ஒருத்தன், செத்தவனுக்காக இன்னொருத்தன் அழுதுகிட்டே இருக்கிறான். இப்ப 2 பேருக்குள்ள என்னன்னா, அவன் செத்துட்டான், திருப்பி அழுவ மாட்டான், ரியாக்ட் பண்ண மாட்டான். இப்ப இவன் அழுதுட்டு முடிக்கலன்னா இவன் செத்து போயிடுவான். இப்ப செத்தவனுக்காக இன்னொருத்தன் அழுது செத்து போயிடக்கூடாதுல்ல. இது ரொம்ப முக்கியம் இல்ல. சாவு வீட்டுக்கு போனா, சாவு வீட்டுக்கு போய் சாவுக்கு அஞ்சலி செலுத்த போனவன் அழுது செத்து போயிட்டான். இப்ப அவனுக்கு இன்னொரு டீம் போய் அழுதுகிட்டு இருக்காங்க. இது என்ன கதை? சாவு வீட்டுக்கு போனவன் அந்த சாவு வீட்டுல போய் அவரோட நினைவா உட்கார்ந்துட்டு தான் வரணும். அழுது என்ன நீ அழுது அவர் சாந்தி அடைஞ்சிருவாரா என்ன? இப்ப இங்க அழுது டிப்ரெஷன் ஆனா ஞானம் கிடைச்சிருமா என்ன? ஞானங்கிறது என்னன்னா ஒரு பச்சளம் குழந்தை மாதிரி நடக்கணும். புரியுதா? கீழே விழுகணும், கால் வண்டியில அடிபடணும், மண்டையில அடிபடணும். அப்படியே ஒரு 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 நேரத்துல லூசு மாதிரி இருப்போம், ஞானி மாதிரி இருப்போம், ஒரு பிரில்லியண்டா இருப்போம். இப்படி எல்லா தன்மையும் வரும் ஞானங்கிறது.